பிறவாவரம் தாரும் பெம்மானே, பிறவாவரம் தாரும் பெம்மானே, பிறவாவரம் தாரும் பிறந்தாலுமை மறவாவரம் தாரும் பெம்மானே, என்றும் உம்மை மறவாவரம் தாரும். மகாலட்சுமி 1000 அக்னி தாமரைகளால் பூஜை செய்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சகஸ்ர லட்சுமீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமா இந்த ஆலயம் காணப்படுது. அதே மாதிரி தலைக்கு மேல் கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் ஒரு முறை இந்த தலத்துக்கு வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமையெல்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. அக்னி பகவான் இந்த தலத்தில் வழிபாடு செய்து தான் இழந்த அக்னி சக்தியை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இழந்த அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம ஒரு தொழில் செய்வோம், அந்த தொழில் நஷ்டத்தில் போகுது, அதனால் அதிகமான பண கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா இந்த தலத்துக்கு வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டம் மற்றும் தரித்திரங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. ஒரு முறை இந்த தலத்துக்கு இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சகஸ்ர லட்சுமீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சித்திக்கும். குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது நம்ம பார்க்கலாம். யுகம் கடந்த ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுது. மகாலட்சுமி தாயார் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த தலத்தில் தவம் செய்து 1000 அக்னி தாமரைகளால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை பூஜை செய்ததாக சொல்லப்படுது. அது எல்லா வரலாறுமே பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சோன்னே பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறம் இந்த ஆலயத்தோட தீர்த்தமான அக்னி தாமரை உருவாகிய அந்த தீர்த்தக்குளம் காணப்படுது. எதிரில் பார்த்தோம் அப்படின்னா கொடிமரம் காணப்படுது. உலகிலேயே முதலாக ஆங்கிரச முனிவரால் ஹோமம் வளர்க்கப்பட்ட தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. உலகிலேயே முதலாக சாம்பிராணி புகை போட்ட தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது. தீராத கடன் பிரச்சனை மற்றும் பண கஷ்டத்தால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சகஸ்ர லட்சுமீஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு இங்கு அருள் பாலிக்கக்கூடிய மூலவருக்கு 3 மணி நேரம் சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டம் மற்றும் கடன் சுமையெல்லாம் நீங்கும். விநாயகரோட திருமணத்திற்காக விநாயகரை நேரில் சிவனை தரிசனம் செய்து ஹோமத்திற்கான அக்னியை பெற்ற தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. பிரம்மதேவர் தம் ருத்ர ஹோமத்திற்காக பிரம்மாக்கினியை இந்த தலத்தில் எப்போது பெறுறாரு. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மற்றும் சீதா தேவி ராமேஸ்வரம் செல்றதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் வழிபாடு செய்திருக்காங்க. திருமாலும் அம்பிகையும் மானுட வடிவில் இந்த தலத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்திருக்காங்க. தட்சன் நடத்தின யாகத்துக்கு சென்று கலந்து கொண்டதால் தனக்கு ஏற்பட்ட சாபம் மற்றும் இழந்த அக்னி சக்தியை மீண்டும் பெறறதுக்காக அக்னி பகவான் வழிபாடு செய்த தலமா இந்த ஆலயம் காணப்படுது. ஆங்கிரச மகரிஷி வைகுண்டம் மற்றும் கைலாயத்தில் தினமும் நடத்தக்கூடிய ஹோமத்திற்கு தேவையான அக்னியை இந்த தலத்திலிருந்து தான் தினமும் அவர் பெற்று சொல்றதா சொல்லப்படுது. தினமும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்தில் சூரிய பகவான் இந்த தலத்தில் இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சகஸ்ர லட்சுமீஸ்வரரை வழிபாடு செய்கிறாரு. ஆலயத்துக்குள்ளார கொடிமரம் காணப்படுது. கொடிமரத்தை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பெரிய நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தல விருட்சமாக வேம்பு காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக அக்னி தீர்த்தம் காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா 27 நட்சத்திர ஆலயங்களோட தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய உத்தரத்தாதி நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிற அந்த குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சகஸ்ர லட்சுமீஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். இந்த தலத்துக்கு வரும்பொழுது மனம் மிகவும் அமைதியாக காணப்படுது. தீராத பண கஷ்டம் மற்றும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு மன சஞ்சலம் மற்றும் மன வேதனையால் இந்த தலத்துக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகஸ்ர லட்சுமீஸ்வரர் மற்றும் பெரிய நாயகியோட அருள் இருந்தால் தான் இந்த தலத்துக்குள்ளார இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். ஆலயத்துக்குள்ளார பலிபீடம் மற்றும் நந்தி பவன் அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்தி பவன் தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சகஸ்ர லட்சுமீஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம். இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்கள் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது. நந்தி பவனை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய உத்தராத்தாதி நட்சத்திரத்தில் இந்த ஆலயத்தில் ருத்ர ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெறுது.
ஆலயத்துக்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா நாகர் மற்றும் விநாயகர் அருள் பாலிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்ததாக துவாரபாலகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய உத்தரத்தாதிநாதர் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சகஸ்ர லட்சுமீஸ்வரர். சதுராவுடைய கிழக்கு நோக்கி காணப்படுறாரு. மகாலட்சுமி தாயார் இந்த தலத்தில் வந்து 1000 அக்னி தாமரைகள் கொண்டு வழிபாடு செய்த இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு. நமக்கு ஏற்படக்கூடிய கடன் சுமை மற்றும் பண கஷ்டம், தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை நீக்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வழங்கக்கூடிய இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு. நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பண கஷ்டம் நீங்க இவரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். सर्वस्याभ्यै सर्वसखेभ्यै सर्वमेव देवा आप्नोति सर्वं धयति. மகாலட்சுமி அன்னை பூஜை செய்த சகஸ்ர லட்சுமீஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா 63 நாயன்மார்களோட வாழ்க்கையை வந்து குறிக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறோம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட சன்னதி வந்து காணப்படுது. எம்பெருமான் நாராயணன் திருவீலிமிழலை தலத்தில் 1000 தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானை வந்து அர்ச்சனை செய்வார். அப்பொழுது ஒரு மலர் வந்து குறையவே தன்னோட கண்ணை வந்து பறித்து தாமரைக்கு பதிலாக வைத்து சிவபெருமானை பூஜை செய்ய முற்படும் பொழுது சிவபெருமான் பெருமாளுக்கு வந்து காட்சியளித்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த நிகழ்வை பார்த்த மகாலட்சுமி தானும் சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பி அகத்தியரிடம் வந்து சொல்றாங்க. அகத்திய மகரிஷி கூறியதற்கு இந்த தலத்துக்கு வந்து கோடான கோடி ஆண்டுகள் தவம் இருந்து பல கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அக்னி தாமரை மலர்களை 1000 மலர்கள் கொண்டு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பூஜை செய்யறாங்க. மகாலட்சுமியோட இந்த பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் உத்தரதாதி நட்சத்திரத்துல மகாலட்சுமிக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க. அதனாலதான் இந்த தலம் வந்து உத்தரதாதி நட்சத்திர தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்ததாக இந்த தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய உத்தரதாதி நாயகி பெரிய நாயகியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அன்னை வந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. அன்னையை தரிசனம் பண்ண பிறகு இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்றாரு நம்ம வந்து அன்னையை தரிசனம் பண்ணிட்டு கேட்போம். ओम हर हर नमः पार्वती पतये हर हर महादेव. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாயி கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஸ்ரீ பிரகன்னாதிகி அம்பிகா சமேத சகஸ்ரலக்ஷ்மீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஸ்ரீ மதுகரி முனீஸ்வர மகா கருப்பண்ண சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ வேடப்பனேந்தல் பொய்யாதநல்லூர் பத்ரகாளி அம்பிகா பீட நிலையே ஜகதம்பிகே. கவிங் கவீனாமுபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனः சன்வன்திபிः சீததாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. प्रणो देवी सरस्वती वाचभिर्वाजिनीवती धीनामवित्रियवतो आनादिव बृहतः पर्वताता सरस्वती यजता दन्तु यज्ञम् अवन्देवी जुजुषानाघृताची शक्म नो वाचमुषती शृणोतु श्रीसरस्वती नमः. ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. देवीं वाचमजनयन्त देवाः तां विश्वरूपाः पशवा वदन्ति सा न मन्त्रे समार्जन्तहान धनुर्वाकस्मानुपसष्टतैतो यद्वाक् वदन्त्य विचेतनानि राष्ट्रीदेवानान्निशसादमन्त्र सदस्रोर्जन्ददः भयागुंसि कस्यदस्याः परमं जगाम अनन्ता
निर्मितां महीं यस्य आन् देवादधर्भोजनानि एकाक्षरान् द्विपदां षट्पदां च वाचं देवा उपजीवन्ति विश्वे वाचं देवा उपजीवन्ति विश्वे वाचं गन्धर्वाः पशवो मनुष्य आहा वाजीमा विश्वा भवनान्यर्पिता सा नो हवञ्जुषतामिन्द्रपत्नी आगक्षरं रथमजारथस्य वेदानां मातामृतस्य नाभिः सा नो जुषाणोपयज्ञमागात् अवन्ती देवी सुहवामे अस्तु या मृषयो मन्त्रकृता मनीषिणः अन्वीच्छन् देवास्तपसा श्रमेण तान् देवीं वाचकं हविषा युजामहे सा नो दधातु सकृतस्य लोके चत्वारि वाक्परिमिता पदानि तानि विदुर्ब्राह्मणाय मनीषिणः गुहात्रीणि निहितानेङ्गयन्ति तुरीयं वाचो मनुष्या वदन्ति. பக்தமயன்பர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலே நாம் பார்க்கக்கூடிய ஆலயமானது உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம். இவ்வாலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆவடையார் கோவில் வட்டம் தீயத்தூர் கிராமத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இவ்வாலயத்துடைய மூர்த்தியுடைய நாமதேயமானது சகஸ்ர லட்சுமீஸ்வரர். மகாலட்சுமி பூஜித்த காரணத்தினாலே, சகஸ்ர தாமரையினாலே மகாலட்சுமி சிவபெருமானை பூஜித்த காரணத்தினாலே சகஸ்ர லட்சுமீஸ்வரர் என்று இந்த இறைவனுக்கு பெயராயிற்று. இவ்வாலயத்திலே தெற்கு பார்த்த முகமாக அம்பிகை பிரகநாயகி அம்பிகை அருள்பாலிக்கிறார். நமக்கு குலதெய்வ வழிபாடுகள் எவ்வாறு முக்கியமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று அவரவர் நட்சத்திர ஆலயமானது மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. அவ்வாறு பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தோர் தன் வாழ்நாளிலே ஒரு முறையேனும் இவ்வாலயத்தை வந்து வழிபாடு செய்து இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாலயமானது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முற்பட்ட மூர்த்தி. திருப்புணல் வாசல் விருத்தபுரீஸ்வரருக்கும் ஆவடையார் கோவில் ஆத்நாதருக்கும் மையமாக இருந்து தீயத்தூர் எனும் கிராமத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இவ்வாலயத்திலே பரிவார மூர்த்தங்களாக வாஞ்சா கணபதி, வள்ளி தெய்வானை சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, சூரியன், சந்திரன், பைரவர், நவகிரகங்கள் உட்பட ஆகம விதிப்படி ஆதி காலத்தில் உள்ள பழமையான மூர்த்தங்கள் அனைத்தும் இவ்வாலயத்திலே அமர்ந்திருக்கின்றன. இவ்வாலயமானது பல யுகங்களை பார்த்த மூர்த்தி சுவாமி சுயம்பு மூர்த்தி. லட்சுமி பூஜித்ததாலே லட்சுமீஸ்வரராயிற்று. சரஸ்வதி தேவி கல்விக்கு அதிபதி போன்று லட்சுமி தேவி செல்வத்திற்கு அதிபதி. மகாலட்சுமி பூஜித்த காரணத்தினாலே இவ்வாலயத்தை வந்து வழிபாடு பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் அபிவிருத்தி, கடன் நிவர்த்தி ஆகியவைகள் சொல்லப்படுகின்றன. லட்சுமி பூஜித்தது பல யுகங்களுக்கு முன்னதாக கூறப்படுகின்றன. இவ்வாலயத்திலே இறைவன் லட்சுமீஸ்வரர் சகஸ்ர தாமரை அர்ச்சித்த காரணத்தினாலே இறைவனுக்கு லட்சுமீஸ்வரர் என்று நாமதயமாயிற்று. இவ்வாலயமானது பல யுகங்களை பார்த்த மூர்த்தி. இவ்வாலயத்திலே உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே ஒவ்வொரு மாதாந்திர உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே ருத்ரயாகம், அபிஷேகம், அன்னதானங்கள் நடைபெறுகின்றன. அதே போன்று சதுர்த்தி, ஷஷ்டி, பௌர்ணமி, அமாவாசை காலங்களிலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதே போன்று பிரதோஷ காலத்திலே இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள், சுவாமி புறப்பாடுகள் நடைபெறும். இதே போன்று திருவிழா காலங்களாக மாசி மகா சிவராத்திரியிலே துவஜ ஆரோகணம் என்று சொல்லக்கூடிய குடியேற்றும் வைபவமானது நடைபெற்று பஞ்சமூர்த்தியான விநாயகர், வள்ளி தெய்வானை, சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் வீதி உலா புறப்பாடானது நடைபெறும். இவ்வாலயத்துடைய சிறப்பு திருவிழாவாக மாசி மகா சிவராத்திரி வைபவமானது தீர்த்தோற்சவத்திலே
கொடிய துவஜ ஆரோகணம் அவரோகணம் தீர்த்தோற்சவம் ஆகியவைகள் நடைபெறுவது மிகச் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒன்று. அதே போன்று இந்த மூர்த்தியானவர் திருவண்ணாமலை, திருக்கோலக்குடி, தேடிமலை, நெடுங்குடி ஆகிய கோவில்களிலே அங்க பிரதட்சணங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தனது வினைகள் கழிக்கப்படுகின்றன என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. திருவண்ணாமலை மூர்த்தி அக்னி ஸ்தலமாக கூறப்படுகின்றன. அதே போன்று இந்த ஊரினுடைய பெயர் தீயத்தூர். தீ என்பது அக்னி. திருவண்ணாமலை மூர்த்தி லோகத்திலே எப்போது தோன்றினாரோ அப்போதே இவர் தோன்றியதாக வரலாறு. அப்படி பார்க்கும் பொழுது பல யுகங்களாக அந்த இறைவன் இங்கிருந்து அனுபவிக்கிறார். இப்பேற்பட்ட மூர்த்திக்கு 4-5 தலைமுறைகளாக இங்கே பூஜை செய்வதற்கு இறைவன் திருவுருள் கொண்டிருக்கார். ஒரு காலகட்டத்திலே அடர்ந்த காடாக இருந்த இவ்வாலயமானது இறைவனுடைய பேருள்ளாலே, இந்த அம்பிகையினுடைய பெரும் கருணையினாலே திருப்பணிகள் நடைபெற்று 2019 அனுஷ நட்சத்திரத்திலே மகா கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற்றது. இவ்வாலயத்திலேயே மாணிக்கவாதிக பெருந்தகை சொல்வதற்கு இணங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்வார். அதே போன்று இறைவனுடைய பேரருளாலே, இறைவனுடைய கருணை இருந்தாலே இங்கு வருவதற்கு இயலும். அதே போன்று திருமூலர் இப்பிறப்பு இல்லையேல் எப்பிறப்பு வாய்க்கும் என்கிறார். இந்த பிறவி இல்லையேனாக்க எந்த பிறவி, மறுபிறவி, நம்ம போன பிறவியில் என்னவாக பிறந்தோம் நமக்கு தெரியாது. இந்த பிறவியில் இன்னும் எவ்வளோ காலங்கள் நம்ம வாழ்நாள் நமக்கு தெரியாது இல்லையா? மறுபிறப்பு உண்டோ, கருவுருவாகி பிறக்க போகிறோமோ தெரியாது. அப்படி பார்க்கும் பொழுது இப்பிறப்பு இல்லையே எப்பிறப்பு வாய்க்குங்கிறார் இந்த இறைவனை வணங்குவதற்கு. அப்பேற்பட்ட நம் உடம்பு சரீரத்தை, இந்த உயிரை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார். நம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த இறைவனை வணங்கி இறைவனுடைய பேரொழுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று காரைக்கால் அம்மையாருடைய வாக்கு பிறவார் அடைய வேண்டும், பிறந்தால் உன்னை மறவார் அடைய வேண்டும் என்கிறார். பிறவார் அடை, அவ்வாறே பிறந்தால் உன்னை வணங்குவதற்கான ஒரு பிரார்த்தனை. நம் வாழ்நாளிலே பணம், பெயர், புகழ், காமம், கோபம் என்று எல்லா விதமான ஆசாபாசத்திலே மனமானது ஓடிக்கொண்டே இருக்கு. வாழக்கூடிய காலத்திலே நம் இறைவனை வணங்கி நம் வினைகள் கழிக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுக்கு நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம் வினைகள் கண்டிப்பாக கழிக்கப்படும். அதுதான் நமது ஜனனி ஜென்ம சுங்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிக்கதே ஜென்ம பத்திரிகா. ஜனம் என்பது பிறப்பு. நாம் செய்த ஊழ்வினை பிரகாரமே நமக்கு அனைத்து நடந்துருக்கு. போட பிரிவில் செய்த வினைக்கான பிறப்பு காரண காரணமே இந்த ஜென்மத்தில் நமக்கு பிறப்பு. அவ்வாறு இந்த பிரிவிலாவது நம்ம இறைவனை நம்ம வணங்கி நம்மளுடைய பாவங்கள்லாம் கழிக்கப்பட்டு பிறவாறு அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போமாக. அதே போன்று மாணிக்கவாதிக பிறந்தகை அவன் வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுவதும் தருவோயினி, வேண்டும் மயன்மார்க்கு அறிவோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானமதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உண்டன் விருப்பன்றேங்கிறது. வேண்டத்தக்கது என்னங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும். நமக்கு என்ன வேணுங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும் இல்லையா? ஆகையினால உன்னை வணங்குவதற்கான பிராப்தத்தை கூட நம்ம இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரொழுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சாம்பிராணி புகை முக்கியமாக கூறப்படுகின்றன. அக்னி முதல் இங்கு தோன்றியதாக வரலாறு. கடன் நிவர்த்தி பிரார்த்தனைகள் அனைத்தும், திருமணம், புத்திர சந்தானங்கள், கடன் நிவர்த்தி, தொழில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், அவ்வாறு பார்க்கும் பொழுது முழு முந்திரி திராட்சையினாலே சர்க்கரை பொங்கல் நெய்வேதனம் செய்து அன்னதானங்கள் செய்யும் பொழுது அன்பர்களுக்கு எந்த விதமான அமிலக்காரங்கள், அக்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் நிவர்த்தியாக வரலாற்று குறிப்புகள் கூறப்படுகின்றன. அதே போன்று சாம்பிராணி புகை 3 மணி நேரம் இங்கு இருந்து போடக்கூடிய அன்பர்களுக்கு எந்த ஒரு கடன் நிவர்த்தி, தொழில் அபிவிருத்திகள் நடைபெறும் என்பது வரலாற்று குறிப்பு. அதே போன்று ராமபிரான் இங்கு வந்து வழிபாடு செய்துட்டு ராமேஸ்வரம் சென்றதாக வரலாற்று குறிப்புகள் கூறப்படுகின்றன. இவ்வாலயத்திலே இறைவன் நாமதேயம் சகஸ்ர லட்சுமீஸ்வரர். இவ்வாலயத்துடைய தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இவ்வாலயத்துடைய ஸ்தல விருட்சம் வேப்பமரம், வேம்பு. இவ்வாலயத்திலே திருவீரி விரலையிலே விஷ்ணு பகவான் சிவபெருமானை பூஜித்ததாக வரலாறு. திருவீரி விரலை என்னும் இடத்திலே சகஸ்திர தாமரையினாலே சிவபெருமானை பூஜித்த காரணத்தினாலே அந்த ஒரு மலர்கள் குறையும் பொருட்டு விஷ்ணு பகவான் தன் கண்ணையே எடுத்து வைப்பதற்கு முற்படுகிறார் பூஜைக்கு. அப்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்து அருளியதாக வரலாறு. அந்த திருவீரி விரலையிலே விஷ்ணு பகவானை பார்த்த மகாலட்சுமி எனக்கும் சிவபெருமான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க, அகஸ்தியருடைய ஆலோசனை பிரகாரம் தீயத்தூர் சிவாலயத்திலே சென்று தாமரை மலர்கள், சகஸ்திர தாமரையினாலே இறைவனை பூஜித்து, சகஸ்திரம் என்பது 1000 என்பது பொருள், 1000 தாமரை மலர்கள் கொண்டு சிவபெருமானை பூஜித்தால் இறைவன் அனுகிரகம் செய்வார் என்று சொல்லும் பொழுது மகாலட்சுமி தாமரை மலர்கள் கொண்டு சிவபெருமானை பூஜிக்க சிவபெருமான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே காட்சி கொடுக்கிறார். ஆகையினாலே தாமரையினாலே பூஜித்ததாலே, லட்சுமி பூஜித்ததாலே இறைவனுக்கு லட்சுமீஸ்வரர் என்ற நாமதேயமும்,
உத்திரட்டாதி நாளிலே காட்சி கொடுத்ததினாலே உத்திரட்டாதி நட்சத்திர பரிகார தலமாக ஆயிற்று. ஆகையினாலே உத்திரட்டாதியில் பிறந்தோர் தன் வாழ்நாளிலே வழிபட வேண்டிய தலமாக கூறப்படுகின்றன. எங்கு எந்த நாட்டிலே எந்த இடத்திலே பிறந்திருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தோர் தன் வாழ்நாளிலே திருமண நாள் பிறந்த நாள்களிலே இங்கு வந்து வழிபாடு செய்தால் எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரொருள் கிடைக்கும் என்பது சின்னம். ஆகையினாலே அனைத்து பக்த மெய்யன்பர்களும் இறைவனை வழிபாடு செய்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். இவ்வாலயத்தை வந்து வழிபாடு செய்வதற்கான வழித்தடங்களாக புதுக்கோட்டையிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் அறந்தாங்கி ஆவடையார் கோவில் வழியாக தீயத்தூரை சென்றடையலாம். அதே போன்று சென்னையிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் திருச்சி மார்க்கமாக புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆவடையார் கோவில் தீயத்தூரை சென்றடையலாம். கும்பகோணத்தின் மார்க்கமாக வரக்கூடிய அன்பர்கள் பட்டுக்கோட்டை வழியாக வந்து மீமீசல் தீயத்தூரை சென்றடையலாம். அதே போன்று மதுரையிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சிவகங்கை காளையார் கோவில் திருவாடானை திருப்புணல் வாசல் வழியாக சென்றடையலாம். அதே போன்று காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு தேவோட்டை கண்ணங்குடி கப்பலூர் வழியாக கரூர் ஒக்கூர் வழியாக இவ்வாலயத்தை சென்றடையலாம். இவ்வாலயத்திற்கு வரக்கூடிய வழித்தடங்கள் பூஜைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு தொடர்பு கொள்வதற்கு எனது நம்பரை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாலயத்தில் ஒரு 4-5 தலைமுறைகளாக இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு இறைவன் திருவருள் கொண்டிருக்கார். முன்னோர்கள் செய்த புண்ணியம். ஆகையினாலே இந்த பிரிவில் நமக்கு இறைவனை பூஜிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அதே போன்று உங்கள் எல்லாருக்கும் இந்த பிரிவில் வந்து வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனது நாமதேயம் கணேச குருக்கள். எனது தொடர்பு நம்பர் 9962111768. இந்த நண்பரை தொடர்பு கொண்டு வரக்கூடிய பக்த மெய்யன்பர்கள் வரக்கூடிய வழித்தடங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாலயத்தை சென்று வழிபாடு செய்வதற்கான வழித்தடங்கள் அறந்தாங்கி புதுக்கோட்டை மார்க்கமாக வரும்பொழுது அறந்தாங்கியிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் ஆவடையார்கள் வழியாக பஸ்ஸில் வரலாம். கோவில் வாசலிலே நிறுத்தல் இடம் உண்டு. பஸ் ஸ்டாப்பானது கோவில் வாசலில் சிவன் கோவில் வாசல் என்று கேட்டு வரக்கூடிய அன்பர்கள் வரலாம். அதே போன்று இங்கே பட்டுக்கோட்டை மார்க்கமாக வரக்கூடியவர்கள் மீமீசல் மார்க்கமாக வரலாம். மீமீசலிலே மினி பஸ் இருக்கின்றன. அதே போன்று காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் கரூர் வழியாக வந்து அடம்பூர் வழியாக வரலாம். கிராமமாக இருப்பதாலே அரை மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு உகந்த பஸ்ஸுகள் உண்டு. அது தீயத்தூர் சிவாலயம், தீயத்தூர் சிவாலயம் உத்திரட்டாதி சிவாலயம் என்று பதிவு செய்து வரக்கூடிய அன்பர்கள் தீயத்தூர் கோயில் வாசலிலே இறங்கி இறைவனை தரிசிக்கலாம். சிவாய நம. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் வந்து காணப்படுறாங்க. இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து காணப்படுறாரு. இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரலாம். அகீர் புதன் மகரிஷி, தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா, ஆங்கிரச மகரிஷி ஆகியோர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து தோன்றியவர்கள். இந்த 3 பேரும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மகாலட்சுமி என்னை பூஜை செய்த இந்த தலத்துக்கு வந்து ஹோமங்களை வந்து ஆற்றி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்கள் பிறந்த நாள் அல்லது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அல்லது திருமண நாளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை அடையும். தீயாய அக்னி பகவானும் அயனாகிய சூரிய பகவானும் ஹோமம் செய்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து தீயத்தூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஆலயத்தோட தல வரலாறு நம்ம வந்து பார்க்கலாம். சிவபெருமானை மதியாமல் தட்சன் வந்து யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்தில் கலந்துகிட்ட அனைவருக்கும் வந்து தண்டனை வழங்கப்படுது. அக்னி பகவான் அந்த யாகத்தில் கலந்துகிட்டதுனால தன்னோட அக்னி சக்தி இழந்து வாடுறாரு. அதன் பிறகு மகாலட்சுமி என்னை பூஜை செய்த இந்த தலத்துக்கு வந்து பூஜை செய்து அக்னி பகவான் தான் இழந்த அக்னி சக்தியை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் வந்து நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து நஷ்டத்தில் இயங்குது, முன்ன மாதிரி லாபமாக இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து ஒரு முறை வழிபாடு செய்தாலும் தொழில் வந்து முன்ன மாதிரி லாபகரமாக இயங்கும். வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. கோயிலுக்குள்ளார வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ மனபாரமாக இந்த ஆலயத்துக்குள்ளார வந்தாலும் ஆலயத்தை விட்டு வெளியில் செல்லும் பொழுது அனைத்து விதமான பிரார்த்தனையும் வந்து நிறைவேறிய மன நிம்மதியோடு இங்கேருந்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். கண் பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பொன்பேட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து இந்த ஆலயம் வரை பாத யாத்திரையாக வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். திருமகள், கலைமகள், அலைமகள் மூவரும் தங்க மெட்டி அணிந்து ஒரு கிழவனுக்கு அருள் புரிய பொன்பேட்டியிலிருந்து பாத யாத்திரையாக வந்தபோது 1000 திருமுகங்களோடு சுந்தரராஜ பெருமாள் காட்சியளித்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மகாலட்சுமி எண்ணெய் 1000 அக்னி தாமரை மலர்களால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜை செய்த பிறகு
1000 முகங்களோடு சுந்தரராஜ பெருமாள் இந்த தலத்தில் வந்து மகாலட்சுமியை தன்னோட மார்பில் வந்து சூடி கொண்டதாக வந்து சொல்லப்படுது. இந்த சுந்தரராஜர் பெருமாள் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தீயத்தூர்லேயே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காக ஹோமம் வளர்க்க அரண்யக்கட்டையில் அக்னியை பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்துகிட்டதுனால தான் இழந்த அக்னி சக்தியை சூரிய பகவான் இந்த தலத்தில் வந்து ஹோமம் செய்து வழிபாடு செய்து மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அக்னி சம்பந்தப்பட்ட மூலம், புற்றுநோய், அமில நோய் மற்றும் அறுவை சிகிச்சை இனங்களால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, உத்தரதாதி நட்சத்திர நாட்களில் தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து காப்பிட்டு பழசாறு, பழங்கள், பால்கோவா போன்றவைகளை வந்து ஏழைகளுக்கு வந்து தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மேற்குறிப்பிட்ட நோய்களிலிருந்து நிவாரணம் வந்து கிட்டும். ஹோமியோபதி டாக்டர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஹோமியோபதி டாக்டர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்க இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க. அதே மாதிரி ஜெர்மனியில் வாழக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்வியல் சிறந்து விளங்க இங்கே வந்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல வந்து வாஞ்சா கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. அவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா நாகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. வாஞ்சா கணபதியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயக பகவான் தன்னோட திருமணத்துக்காக வளர்க்கக்கூடிய அந்த ஹோமத்துக்கான அக்னியை வந்து பெறத்துக்காக வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எதிரில் வந்து மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். மகாலட்சுமி தயார் இந்த தலத்தில் வந்து 1008 அக்னி தாமரைகளால் வந்து பூஜை செய்து 1000 முகங்கள் கொண்ட சுந்தரராஜ பெருமாளோட மார்பில் வந்து இடம் பெற்ற பிறகு மாங்கல்யத்தில் சேர்க்கக்கூடிய கருகமணி, வில்வத்தலம், பசுவோட பஞ்சகவியம், முழு நெல்லிக்காய், பங்கஜ தாமரை, யானை, சுமங்கலியோட நெற்றியில் இருக்கக்கூடிய வகுடுமுனை ஆகிய 8லும் வந்து அஷ்டலட்சுமியோட சக்திகள் வந்து சாஸ்வதமாய் வந்து நிலைத்திருக்க வரம் பெற்ற தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தீயத்தூர் ஆலயம் வந்து காணப்படுது. எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான வேம்பு வந்து காணப்படுது. கீழே வந்து சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது. எதிரில் வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது. பிரம்மதேவரும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு. சிவபெருமானுக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாகர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கடுமையான பொருளாதார நிலையில் சிக்கி பெரிய கம்பெனி வந்து நஷ்டத்தில் இயங்குது அல்லது வந்து தொழிற்சாலை வந்து நஷ்டத்தில் இயங்குது, அளவுக்கு அதிகமான கடனால் வந்து திணறுவர்கள் வந்து தக்க நிவாரணம் பெற வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தீயத்தூர் ஆலயம் வந்து காணப்படுது. இவ்வாறு வந்து தொழிலில் நஷ்டம் ஏற்படக்கூடிய அன்பர்களும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் குடும்பத்தோடு இந்த தலத்துக்கு வந்து பிரதோஷ பூஜையில் வந்து கலந்துக்கலாம். அதாவது வந்து பிரதோஷ பூஜைக்கு வந்து உபயதாரராக வந்து கலந்துக்கலாம். பிரதோஷ பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி தரும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து சாம்பிராணி தூபம் வந்து தொடர்ந்து 3 மணி நேரம் காட்டி வழிபாடு செய்யலாம். இது வந்து அகஸ்தியர் விஜயத்தில் வந்து இந்த வழிபாடானது சொல்லப்பட்டிருக்கு. எதிரில் வந்து நவகிரகங்களோட சன்னதி வந்து காணப்படுது. தீயத்தூரில் ஆதி காலத்தில் இருந்த அக்னி தீர்த்தம் வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றுனதாக சொல்லப்படுது. அந்த தீர்த்தத்திலிருந்து உருவாகிய 1000 அக்னி தாமரைகளை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை மகாலட்சுமி அன்னை வந்து பூஜை செய்திருக்காங்க. சமுக்னா தேவி சூரிய பகவானை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. சூரிய மண்டலத்தில் சூரிய பகவானோட உஷ்ணம் தாங்க முடியாமல் சாயாதேவி என்ற தன்னோட உருவத்தை வந்து அங்கே வந்து நிலைநிறுத்திவிட்டு அங்கேருந்து பிரிந்து இந்த தீயத்தூர் வந்து சூரிய பகவானோட உஷ்ணத்தை வந்து தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தவம் இருக்கிறாங்க. சமுக்னா தேவியோட தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து சூரிய பகவானோட உஷ்ணத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த சக்தியை ஒருங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சூரிய பகவானும் தட்சன் நடத்தின யாகத்தில் கலந்துக்கிட்டதுனால தான் இழந்த பொலிவை வந்து மீண்டும் பெறுறதுக்காக இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்கிறாரு. அதன் பிறகு பிரிந்த தன்னோட மனைவியோடு வந்து இங்கே வந்து மீண்டும் இணைகிறாரு. சூரிய பகவானோட மனைவி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்ததுனால மகா யோகாக்னி தேஜஸ் வந்து பெறுறாரு. அதன் பிறகு சூரிய பகவான் சமுக்னா தேவியோடு இணைகிறாங்க. அந்த தேஜஸ் வந்து அவரால் வந்து தாங்கி கொள்ள முடியல. அதன் பிறகு அகத்திய முனிவர் கூறியதற்கனங்க சூரிய பகவான் இந்த தலத்துக்கு வந்து சகசர லட்சுமீஸ்வரரை வென்றி ருத்ர மகா தேஜஸை வந்து பெறுறாரு. அதே எப்படின்னா தன்னோட இதயத்தில் வந்து சந்தன லிங்கத்தை வந்து ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்து இந்த சக்தியை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மற்ற ஊரில் வந்து சூரிய பகவானோட வெப்பம் வந்து அதிகமாக காணப்பட்டாலும் தீயத்தூர் தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட வெப்பம் வந்து சற்று குறைந்தே காணப்படும். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்தில் சூரிய பகவான் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது. நிலம் அல்லது நகையை வந்து அடமானம் வைத்து அந்த நகையை வந்து மீட்க முடியாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் அகஸ்தியர் விஜயத்தில் கூறியவாறு பிரதோஷ வேளையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமியை வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து மாதுளை முத்து காப்பிட்டு
வழிபாடு செய்த பிறகு வெள்ளி மெட்டிகளை வந்து ஏழைகளுக்கு வந்து தானமாக அளித்து வழிபாடு செய்யும் பொழுது நிலம் மற்றும் நகைகளை வந்து அடமானம் வைத்து மீட்க முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதனை வந்து மீட்கக்கூடிய நிலை வந்து நமக்கு வந்து சித்திக்கும்.